ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போறோம்னா மொச்சை காரக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளியை ஊற வச்சுக்கணும். ஒரு பவுலில் முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன், மொச்சையை வந்து ஃபர்ஸ்ட் டே ஊற வச்சிருங்க. 1 டே பிஃபோர் இல்லை அப்படின்னா மார்னிங் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். குக்கரில் விசில் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றின அப்புறமா வெங்காயம், தக்காளியும் இதில் போடணும். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா உப்பு போடணும். உப்பும் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து கடாயை அடுப்பில் வைக்கல, கீழே வச்சு தான் காமிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து கடாயை அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்ச அப்புறமா இது வந்து பாயில் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் என்னென்னட்டு நான் சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆக விட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னுமே நல்லா கொதிக்கும். ஆனால் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால இது கரெக்டான பதம். இப்போ குக்கர்லேருந்து இறக்கி வச்ச மொச்சையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மொச்சையை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. தேங்காய் பத்தை எடுத்து வச்சுக்கோங்க சட்னி அரைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ அதுக்காக கட் பண்ணி வச்ச தேங்காய் பத்தை மிக்சியில் இப்போ அரைக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரைச்சிட்டாங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காவை வந்து நம்ம இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த பக்கமும் வந்து நிற்க வேண்டாம். தேங்காய் அரைச்சது வந்து ஒரு சைடாக நின்றக்கூடாது. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குழம்ப இறக்கிடலாம். கரெக்டாக இருக்கும். அப்புறம் தாளிச்சு ஊற்றுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாக வந்து நம்ம பொறுமையாக ஊற்றணும். ஹீட் ஆகட்டும். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த எண்ணெயும் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா நம்ம எப்பவும் போல் கடுகு ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணலாம். இந்த கடுகு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக மறுபடியும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த தாளிச்சு வச்சதை அந்த குழம்போட ஊற்றிடுவோம். இப்போ குழம்போட ஊற்றியாச்சு. ஊற்றின அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மொச்சை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.